which factor does not significantly affect the line of sight communication range. ஸோ இதில் இந்த லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லப்படுற எல்ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டைரக்ட் பாத் from transmitter to receiver and the obstructions that may fall in that path. ஸோ ரிசீவர் ரீச் ஆகிறதுக்கு டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற டைரக்ட் பாத் என்னவோ அதுதான் வந்து லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷனுடைய ரேஞ்ச். ஸோ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் அட்மாஸ்பெரிக் கண்டிஷன். ஸோ அட்மாஸ்பெரிக் கண்டிஷன் அப்படின்னா ரெயின், ஃபாக் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ரெயின் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் நமக்கு ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்டெனுவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் அட்மாஸ்பெரிக் கண்டிஷன் நமக்கு டேரெக்டாக எல்ஓஎஸ் ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு எது அஃபெக்ட் பண்ணாது, டஸ் நாட் அஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டனா ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டனா ஹைட் வந்து இட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் தி கவரேஜ் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸிங் த ரேஞ்ச் வித் ஹையர் ஆண்டனாஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஆண்டனா ஹைட்டில் வந்து கிடச்சிருக்க பாயிண்ட். ஸோ ஆண்டனா ஹைட் வந்து கவரேஜ் ஏரியாவை டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதாவது ஆண்டனா ஹைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்குது. தேர்ட் வந்து சிக்னல் ஃப்ரீக்வென்சி. ஸோ சிக்னல் ஃப்ரீக்வென்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொபகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸை எல்லாத்தையுமே வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹையர் ஃப்ரீக்வென்சிஸாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அட்டெனுவேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய எல்ஓஎஸ் ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபோர்த்தாக இருக்கிற இந்த மாடுலேஷன் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் உடைய எஃபிஷியன்சியை தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர ரேஞ்சை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்காது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாடுலேஷன் ஸ்கீம் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், என்ன டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சென்ட் பண்ணுற அந்த டேட்டாவுடைய எஃபிஷியன்சியை தான் நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் எரர் ரேட்டை கூட நம்ம இந்த மாடுலேஷன் ஸ்கீம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஆனால் கண்டிப்பாக ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடுலேஷன் ஸ்கீம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்காது. ஸோ டஸ் நாட் அஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு மாடுலேஷன் ஸ்கீமில் தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.